புதிய ஏற்பாடு சபையில எது விக்கிரக ஆராதனை, எட்டு விக்கிரகமா இருக்குது என்றால், கொலோசியர் 3 வாசிக்கிறோம். பொருளாசையான விக்கிரக ஆராதனை. கர்த்தருடைய ஸ்தானத்துல எதை வைத்தால் பொருளாசை. நம் விருப்பத்தின்படி ஒரு பொருளை வாங்கக்கூடாது. நம் தேவைக்காக தான் ஒரு பொருளை வாங்கணும். பொருளாசை உள்ளவன் மற்றவர்கள் இப்படி இருக்கான், அவன் நல்லா சம்பாதிக்கிறான், அவன் நல்லா உயர்ந்து போயிட்டான் அப்படி நினைக்கிற பாரு, நீங்க தான் பொருளாசை உள்ளவன். நீதான் பொருளாசை உள்ளவன். உங்களுக்கு என்ன கர்த்தர் உங்க பாதையை வைத்திருக்கிறார், உங்களுக்கு என்ன அழைப்பு வைத்திருக்கிறார். அதை மீறி போகும்போது அந்த பொறாமையும் பொருளாசையின் ஆவியும் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். அதுவே முதலாவது தேவனுக்கு அருவருப்பு. உனக்குன்னு உள்ள ஆசீர்வாதத்தை தேவனுக்கு பட்டுக்கிறோம். மற்றவரை கம்பேர் பண்ணி வாழற பாரு, இதுதான் பொருளாசை. நமக்கு என்ன இருக்குது, நமக்கு என்ன கர்த்தரை வைத்திருக்கிறார் என்பது எதை எப்பொழுதும் எண்ணி நினைக்கிறோமோ அப்பொழுது பொருளாசையில் நாம் விடுதலை